கிடையாதுங்க. காசே இல்லாததாலதான் எப்படியாச்சும் நம்ம ஃபேமஸ் ஆகியே தீரணும், நம்ம கண்டிப்பா காசு சம்பாதிச்சு எம்ஜி அண்ணா, இர்ஃபான் அண்ணா, சித்து அண்ணா மாதிரி ஃபேமஸ் ஆகுறோம்டா, சம்பாரிச்சு காட்டுறா. என்னோட சேனல்லயும் வந்து ரபி அப்படின்னு வின் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு வைங்க. வெல்கம் டு மர்னகினர் ட்ராபி சுங்கலேங்குட்டி ரிங் மாஸ்டர் விசில் அடிச்சால் பறந்து வரும் சிங்கங்கள் சர்க்கஸ் ஆரம்பம் சகலகல அபியாசம் சிறையிலெல்லாம் ஆனந்தம். அறிவாளித்தனமா ஆளை பார்த்தா முதல்ல நம்பணும். அதுன்னா எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் வருது. கவுண்டர் வரல, கண்டென்ட் வரல, ஆனா யூடியூப்ல இருந்து காசு மட்டும் வந்துடணும்னா எப்படிங்க? தைரியம் இருக்குங்க, நம்மளுக்கு தன்னம்பிக்கை தான் வேணும். கன்சிஸ்டன்சி, டேலண்ட் இருக்கவங்க ஜெயிக்கிறத விட கன்சிஸ்டன்சி பிளஸ் ஹார்ட் ஒர்க் இருக்கவங்க தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, கியூல நிக்க போறீங்களா இல்ல கியூ உங்க முன்னாடி நிப்பாட்ட போறீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால முடியுமா முடியாதா? That's the spirit my boys, that's the spirit. அதுக்கு உதாரணமா கண்டென்ட்டே வரலனாலோ கவுண்டரே வரலனாலோ திறமையே இல்லைனாலும் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். ஸோ சப்ஸ்கிரைப் டு பிரியா டாக்ஸ். ஸோ இனிமேட்ல இருந்து கண்டிப்பா டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்றேன். அம்மா கால் பண்றாங்க. ட்ரை பண்றேன். ஆஃப் த கேமரா. எதுக்கு ஆஃப் பண்ணனும்? நீ பாட்டு பேசிடு. அது கவுண்டர்டா வெண்ணே. ரைட் ஆல் அவுட் ஆஃப் 10 ஆஃப். Finally coming to contact. 2024 எலெக்ஷன் பத்தி பேசலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு மாசம் முன்னாடி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆசையா போய் ஓட் பண்ணிட்டு வந்திருப்போம். பிஜேபி ஆர் காங்கிரஸ் யார் வின் பண்ணுவா? கெஸ் பண்ணுங்க. யார் போட்டீங்க? அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அது தப்பு. தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, பனைமர சின்னத்துல ஒரு குத்து, அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்மளோட ஓட் போட்டு யாருக்கு ஓட் போட்டுன்றது எங்கேயுமே நம்ம சொல்லக்கூடாது. நிறைய விஷயத்த பண்ணக்கூடாது தான். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையோட ஜெண்டரை வந்து தெரிஞ்சுக்கிறது கூட பண்ணக்கூடாது. ஆனால் அதை பண்ணி இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் சிக்கினார் ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஓனர். அது மாதிரி தப்பு நான் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதனால நான் அது தப்பு. அவரா 3 எழுத்து ஃபுட் சேனல் வச்சிருக்க 3 எழுத்து யூடியூப் சேனல் ஓனர். எஸ். ஸோ அந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் நான் சிக்க விரும்பல. அதனால எங்க பேச வந்தன்றதே மறந்துடுதுங்க. இதுதாங்க என் பிரச்சனையே. இது நீங்க கண்டிப்பா ஆப்வியஸ்லி அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா விட்னஸ் பண்ணுவீங்க. இப்பதான் நான் கொஞ்சம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மனநோயெல்லாம் இல்லைங்க, ADHD இருக்கு எனக்கு கூட. ஃபஹத் ஃபாசில் மாதிரி கூட ஒரு பெரிய ஆக்டரா வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அவர் மாதிரியே. ஜோக்ஸ் அபார்ட். ஸோ யார் வின் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானாவில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஃப்டர் 20 years சந்திரபாபு நாயுடு திருப்பியும் சிஎம் எலெக்ட் ஆகிருக்காரு. ஃபார் த பாஸ்ட் 20 years 10 years ஜெகன்மோகன் ரெட்டி அண்ட் அனதர் 10 years அவரோட அப்பா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 20 yearsக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய அதுக்கு பேர் என்னது, இந்த ரோட்ல போய் பண்ணுவாங்கல்ல எலெக்ஷன் டைம்ல, யாத்ரா இல்ல படம் தானே, இல்ல ரோட்ல போய் சொல்லுவாங்களே எங்களுக்கு ஓட் போடுங்கன்ட்டு. அதுதான் பேர் என்னங்க? ஐயோ ஈஸ்வரா, என்னது அது? ரோடா போய் அலைஞ்சு நான் கண்டிப்பா கட் பண்றேன். செருப்பால அடிப்பாங்க என்ன. நான் வரலையே வீடியோல, நீ தான மாட்டுவ. சோ என்ன சொல்றது, அது பேர் என்னது? அதுதான் கேம்பெயின். ஸோ 20 years கழிச்சு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேம்பெயின், சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின் நடத்தி இப்போது சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிருக்காரு. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியஸ்டான மூமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த சைடில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு எந்த பார்ட்டி முதல்ல சொல்லுது? தெலுங்கானா தேசியம். தெலுங்கானாவா? அப்புறம் சொல்லு. 1 minute. என்ன பார்ட்டி? என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம பைத்தியக்கார தெலுங்கு தேசம் பார்ட்டி அதுல எழுதி வச்சத பார்த்து மால்பாடம் மட்டும் சொல்லிட்டு. எஸ். ஸோ அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆந்திரா பீப்புள்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு 20 years கழிச்சு வேற ஒரு பார்ட்டிலேருந்து வேற ஒரு சிஎம்ஐ எலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் வெரஸ் இன் தமிழ்நாடு அவங்களுக்கு பெருசாக மாற்றமே தேவைப்படலன்னு நினைக்கிறேன். இப்போ ரூல் பண்ணிருக்க டிஎம்கேவே ரொம்ப நல்லா ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எஸ் 40க்கு 40 அப்படின்ற சதவீதத்தில் டிஎம்கே இப்போ வின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது பாண்டிச்சேரி அண்ட் தமிழ்நாடு தொகுதியில் சேர்த்து 40க்கு 40ல ஜெயிச்சிருக்காங்க. This is a very big victory actually. And the more interesting thing என்னன்னா, நேத்து வந்து கலைஞர் ஐயாவோட பிறந்த நாள். அவர் கண்டிப்பாக மேலேருந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். அவரோட பார்ட்டி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி. இப்படி இவங்க இவ்வளோ ஒரு சக்ஸஸ் ரேட்டில் போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அம்மாவும் வந்து கஷ்டம். இது பொலிட்டிக்கல் ரைவல்ரியா